ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2026 எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம். 2026 இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். வருடம் 1/1/2026 கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 3ஆக வரும். அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது. அது மட்டும் இல்லை, பிறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் மட்டுமல்ல, 2031ஆம் ஆண்டு வரை நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், தடைகள், தாமதங்கள், பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், பூகம்பம், நிலநடுக்கம், அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், எதிரிகளுடைய அச்சுறுத்தல், நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா? ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு கண் திருஷ்டி, ஒரு போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வல்லரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு அது வரும். அது மூலியமாக நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். பயங்கரவாதத்துக்கூட நம்ம என்ன சொல்கிறது, அஹிம்சா வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும். எல்லா வித இடர்களையும், அதே போல் எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ என்ன ஆகும், பஞ்சபூதங்கள் எப்போ அவங்க ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம பரணி தீபம் ஏற்றுறதோட தாத்பரியம்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை நம்ம அந்த பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம். அதை இங்கே நினைவூட்டுறேன். இந்த 26 பார்த்திங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள். ஏன்னா உங்களுக்கு சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார். குரு இப்போ காற்று ராசியான மிதுனத்தில் இருக்கிறவர். அடுத்து நமக்கு அவரும் பிரளய ராசிக்கு ஜூன் 2க்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார். ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து அவருடைய சேஷ்டைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். கேது இங்கே சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலாம் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள், ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் பெரிய அரசியல் மாற்றங்கள் இதெல்லாமே நிறைய ஏற்படும். ஏற்கனவே அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இன்னும் பரபரப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் பரபரப்புன்னு சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு. அதனால் பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது, ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது, அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கிடையே ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள், அதே மாதிரி நல்ல செலிப்ரிட்டி இருக்கிறாங்க இல்லையா, புகழ்பெற்றவர்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அவங்களுடைய பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களுமே அவங்க பர்சனலி, வெளி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க ஊடகத்துறை, கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல்வாதிங்க, இங்கே மட்டும் இல்லை, நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு. கோயில்களை ரொம்ப பராமரிக்கணும். கோயில்களில் உழவார பணிகளை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உழவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் 12 ராசிகளும் என்ன பண்ணலான்னா, நிறைய விவசாயிகளுக்கு நிறைய உதவி பண்ணுவது. ஏன்னா அவங்க விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம். அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும்போது எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் இந்த விவசாயிகள் கஷ்டமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது. ஒரு சிலர் இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது, பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு, கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கோ சம்ரக்ஷணெலாம் பண்ணும்பொழுது இந்த கிரகத்தாக்கங்கள் ரொம்ப நம்மளுக்கு பாதிக்காது. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் புரட்சி, அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலையும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல், உள் சூழல், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம நம்ம மேலும் மேலும் நம்ம நல்லா சிறப்பாக
எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும். நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல் பிறரையும் நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி வந்து டிரான்சிட்டில் போய்கிட்டு இருக்கார். அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும். கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கும்பத்திற்கு வந்து கடந்து வந்துடலான்னு சொல்லலாம். கும்பம் துன்பம்லாம் கிடையாது. இனிமேல் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜூனுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளுக்கு 5இல் இருக்கக்கூடிய குரு, நம்மளுக்கு 2இல் இருக்கக்கூடிய சனியை இப்போ நம்ம பாத சனியாக சென்று கொண்டிருக்குது இல்லையா, அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி செயல்களை செய்வதற்கு பேருதவி புரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா 9, 11 நம்மளுக்கு வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியிலேருந்து ராகு என்னென்ன சேஷ்டா மாயாஜாலம் என்ன பண்ணுது. இப்போ ராகு வேறு சுயச்சாரத்திலே போய் கொண்டிருக்கோம். ஆகஸ்ட் வரைக்கும் படாத பாடுபடுத்துது. இதனுடைய பாட்டிலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னு விழி பிதுங்கி நிற்கக்கூடியவர்களுக்கு குருவுடைய பார்வை உங்களை வந்து என்னென்ன இடர்கள் குழப்பம் ஒரு சோதனை வேதனை எல்லாம் வந்தாலும் அதுக்கு போயிட்டு அப்படியே வெளியே வந்துடுவோம். ஓஹோ போகக்கூடாது, இப்படி நம்ம கடந்து வரணும்னு. 7இல் கேது டே டு டே லைஃப்பில் வந்து சமூகத்தில் இருக்கிறவங்களோட நம்ம போராட்டமான ஒரு வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருந்தாலும் தொழிலில் வந்து என்ன தான் உழைப்ப போட்டாலும் ஒரு நல்ல ஒரு வருமானம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் சார்ந்த பிரச்சனையாலும் கடன் பிரச்சனையாலும் இதில் இருக்க சதயம் சந்தித்த பிரச்சனைகள் இன்னும் இப்போ ராகச்சாரத்திலே போகும்போது இன்னும் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதனால் அவங்க உடல் ஏதாவது ஒரு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, ஒரு கோல்டு, ஒரு சாப்பாடு தண்ணி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ண போவீங்க. ஒரு சிலருக்குலாம் ஸ்கின்னு ரேஷஸ் அரிப்பு, ஒரு சிலருக்கு முகத்தில் மங்குலாம் வந்துடுது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெண்களுக்கெலாம் அது ரொம்ப கஷ்டமாயிடும். திடீர்னு இருந்தாங்க ஏதோ ஒரு சின்ன டாட் மாதிரி இருந்தது, பார்த்தா மகம் ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த ராகு இது பயிற்சி போன பிறகு, இந்த சனி பயிற்சி போன பிறகு எல்லாம் இதில் ஃபாஸ்டிங் க்ளவுட்ஸ் மாதிரி கரைஞ்சிரும். மற்றபடி உங்களுடைய முகப்பொழிவு, தேகப்பொழிவு, உடல் பொழிவு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். இறை வழிபாட்டின் மூலம் உங்களை நீங்களே புனரமைத்து கொள்ளலாம். ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுக்காதீங்க. எல்லா நோய்க்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு வைத்தால் ஏமாற்றத்தை தாங்க முடியாது கும்பம். அதில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஒரு மாயலோகத்திலே வாழும். எல்லாரையும் நம்பி ஏமாறும். அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் இப்போ தொழிலில் இருப்பதை கொண்டு அப்படியே இது பண்ணிட்டு வந்துடுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் ஏற்படுத்தணும்னு வந்து நீங்கள் எதுவும் வந்து முயற்சிக்க வேண்டாம். தொழிலில் வந்து நிறைய வந்து ஒரு கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, யார் எப்போ நம்மளை வந்து போட்டு கொடுப்பா, நம்ம தகுதிக்கு கம்மியானதாக தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். குடும்ப உறவுகள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம பேசினாலே தப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்துடுங்க. இந்த காலகட்டம் ரொம்ப வந்து அமைதியாக அடக்கமாக நம்ம இருக்கும்பொழுது பிரச்சனைகள் நம்மளை வராது. நிறைய தான தர்மம்லாம் செய்யும்பொழுது ரொம்ப வந்து சிறப்பாக கடந்து வந்துடலாம். 3 குரங்கு பொம்மை இருக்கு இல்லையா, கண்மூடி செவிமூடி வாய்மூடி அப்படின்னு வந்து அமைதியாக இருக்கும்பொழுது. ஏன்னா இப்போ நேரம் சரி கிடையாது. அடுத்து குருவை வந்து 6க்கு போய் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஏதாவது வேலை செய்யணும், சுப நிகழ்ச்சிகள் பண்ணோம், முக்கியமான முயற்சிகள் எடுக்கணும்னா மேற்குள்ளே செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியது அனைத்து வகையிலையுமே கவனமாக இருந்து கடந்து வந்துடணும். 6க்கு வந்து 2-11 கூடியவர் தான் வந்திருப்பார். தொழிலில் மாற்றங்கள்லாம் கிடைக்கும். தானாக வரக்கூடிய மாற்றங்களே எடுத்துக்கோங்க. இந்த இக்கட்டான சூழலை எப்படி கடைபிடிக்குது, அதுக்கு தான் வந்து இறை வழிபாடு. இப்போ வந்து எப்போ நேரம் கிடைக்கும்பொழுது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், விசிறி சாமாரை வழிபடுங்க. வியாழந்தோறும் ஜீவசமாதியில் வழிபட்டு வரக்கூடிய கும்பம் அசாத்தியமான அதிசயங்களை உங்கள் வாழ்நாளில் காணுவீங்க. எப்போ வந்து நீங்கள் ஓம் வம் வாராயே போற்றி இதை 21 முறை சொல்லி அன்றாடம் வந்து வாராயி தேவிக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் கும்பம் மிகப்பெரிய வெற்றி சாதனையாளராக உலா வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த இக்கட்டான சூழலையும் இப்படி இருக்குதே, ராகு கேது சனிலாம் இப்படி இருக்காங்களே, நம்ம நிலைமை இப்படியே போயிடுமா அப்படின்லாம் பயப்படக்கூடாது. தில்லா அட்டகாசமாக கடந்து வரும். ஏன்னா கும்பம் எப்போவும் கோபுர கலசமாக இருக்கக்கூடியது. கோயில்களில் போய் அந்த 10 நிமிஷம் மெடிடேஷன் உட்காருவது, ஏன்னா அங்கே வந்து பிரமிடுகளின் அமைப்பை உடையது ஆலயம். அங்கே போய் உட்காரும்பொழுது அந்த ஆகர்ஷண சக்தியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியோடு அந்த சேரும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகிடும்.
அதே போல் சனிக்கிழமைகளில் இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் ஒரு அன்னதானம் தாராளமாக செய்யுங்க. வாயிலா ஜீவன்களுக்கு உங்களால் இயன்றதை வாங்கி கொடுக்கும் பொழுது கும்பம் மிகப்பெரிய வெற்றிகளை காணும். கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.